முழுமையான வேளாண் செய்தித்துறை அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸிற்கு வரவேற்கிறோம். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விவசாயிகளுக்கு விவசாயம் பற்றிய முழுமையான செய்திகளை மட்டுமே சொல்ல விரும்பினேன். இந்த நோக்கத்தில்தான் அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸை ஆரம்பித்துள்ளேன். அதே யோசனையில்தான் இதுவரை விவசாயம் தொடர்பான செய்திகளை மட்டும் கொடுத்து வந்தேன் நான். இந்த தானியங்கள் அனைத்தும் 50% ஹியூமிக் அமிலத்தை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எங்கும் நிறமாக இருப்பதில்லை. ஆனால் இத்துறையில் உள்ள 3 பொருட்களை பற்றி கூறுவது அவசியம் என்று கருதுகிறேன். ஏனெனில் விவசாயிகளுக்கு சந்தையில் அத்தகைய பொருட்கள் கிடைக்காது. அதனால்தான் இந்த 3 பொருட்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதன் மூலம் நமது விவசாய நிலத்தை விளைபொருட்களிலிருந்து எவ்வாறு பாதுகாக்க முடியும், இதை ஒவ்வொரு விவசாயிக்கும் விளக்கவே இந்த பகுதி உருவாக்கப்பட்டுள்ளது. அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸ் குறிப்பிட்டுள்ள ஒரு விவசாய முறை என்பது ONBA, அதாவது ஆர்கானிக் அண்ட் நியூட்ரிஷனலி பேலன்ஸ்டு அக்ரிகல்ச்சர் என்பது சமச்சீர் விவசாயம் மற்றும் ஊட்டச்சத்துக்களை கொண்ட விவசாய முறையாகும். இதில் 2 பகுதிகளை சொல்லியுள்ளோம். முதல் பகுதி நிலத்திற்குரிய சக்தி. 2வது பிரிவில் தாவரங்களுக்கு பிறகு முதலில் உருவாகிய பிரிவாகிய சென்ட்ரியா. இந்த தானியங்கள் அனைத்தும் 50% ஹியூமிக் அமிலத்தை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எங்கும் நிறமாக இருப்பதில்லை. கடந்த 30 ஆண்டுகளில் மண்ணை சேதப்படுத்தியதால் மண்ணை குணப்படுத்தவும் வளமானதாக மாற்றவும் தயாரிப்பு முக்கியமானது. மண்ணை மீண்டும் மீண்டும் வளமாக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை முதல் பகுதியில் விளக்கினோம். மணல் உண்மையான நிலத்திற்கு இதுவே முதல் முறை பயிர் விதைப்பதற்கு முன் நிலத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்று கூறுகிறது. சக்தி வாய்ந்த கரிம உரங்கள் மற்றும் உயிரியல் கட்டுப்படுத்திகள் அவற்றில் சேர்க்கப்படுகின்றன. சுத்திகரிப்பிற்காக 500 கிலோ மாட்டு சாணம், 10 கிலோ டிராக்கோடெர்மா விரிடி, 10 கிலோ சுடோமோனாஸ் ஃப்ளோரோசைட், 10 கிலோ வெல்லம், உருளைக்கிழங்கு ஆகியவற்றை எவ்வாறு கலக்க வேண்டும் என்பது விளக்கப்பட்டுள்ளது. நாம் முக்கிய மண்ணில் 2 முதல் 4% அளவு கார்பன் இருக்க வேண்டும். அதுவும் இல்லை என்றால் மண்ணில் கார்பன் அளவு அதிகரிப்பது எப்படி, காற்றிலிருக்கும் கார்பனை மண்ணுக்கு கொண்டு செல்வது எப்படி, பச்சை உரங்கள் மூலம் எப்படி கொண்டு செல்வது என்று ஒரு அத்தியாயம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் சில விவசாயிகளுக்கு இதை செய்யும் பழக்கம் இல்லை. அதை செய்ய முடிவதில்லை. ஏனெனில் மாட்டு சாணம் கிடைக்காத காரணத்தாலும் இன்னும் பல காரணத்தாலும் விவசாயிகள் அதை செய்ய முற்படுவதில்லை. சிறிய அளவிலான கார்பனை இது ஈடு செய்கிறது. எந்த உரங்கள் தயாராக உள்ளன என்பதை பார்ப்போம். அதாவது ONBA பகுதியில் மத்திய நிலத்திற்காகவும் நிலத்தை வளமாக்குவதற்கும் என்னென்ன தயாரிப்புகள் தயாராக உள்ளன என்பதை நான் தெளிவாக விளக்கியுள்ளேன். இந்த வகை தேவை நம்பர் 1 பகுதியாக உள்ளது. முழுமையான மண்ணில் கார்பனின் அளவை அதிகரிக்க இதை பயன்படுத்துகிறோம். இந்த தயாரிப்பு 20 கிலோ பையில் கிடைக்கிறது. இதில் சூப்பர் பொட்டாசியம் யூமெட் 5% உள்ளது. அதாவது அதில் உள்ள கார்பனின் அளவு 50% முற்றிலும் இறக்குமதி செய்யப்பட்ட கரிம உரமாகும். மண்ணில் கார்பனின் அளவை மிக விரைவாக அதிகரிக்க பயிர்களுக்கு ஏற்ப கார்பனின் அளவை பராமரிக்கவும் இதை பயன்படுத்த வேண்டும். இது மண்ணில் கார்பனின் அளவை அதிகரிக்கும். சிறிய அளவிலான கார்பனை இது ஈடு செய்கிறது. இதை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறோம். இப்படித்தான் அவர் பூச்சிகளுடன் தொடர்பு கொள்கிறார். நாங்கள் அதை எங்கள் பிராண்ட் பாக்கெட்டுகளில் வைத்து உங்களுக்கு கிடைக்கும்படி செய்கிறோம். இது லியோனார்டைட் தாதுக்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. லியோனார்டைட்டில் இருக்கும் தனித்துவமான அமிலங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. அந்த தனித்துவமான அமிலம் 50% தூள் வடிவில் உள்ளது. அதை பிரித்தெடுத்த பிறகும் பெரும்பாலான நிறுவனங்கள் அதை கிரானுலேட் செய்கின்றன என்பது சமச்சீர் விவசாயம் மற்றும் ஊட்டச்சத்துக்களை கொண்ட விவசாய முறையாகும். இதில் 2 பகுதிகளை சொல்லியுள்ளோம். ஆனால்
இவை அனைத்திலும் லியோனார்டைட் 50% அமிலத்தை தாதுக்குள்ளிலிருந்து பிரித்தெடுத்து அதை சிறு மணியாக மாற்றுகிறது. அதாவது இந்த பைகளில் உள்ள அனைத்து தானியங்களிலும் 50% ஹியூமிக் அமிலம் உள்ளது. இதன் காரணமாக இதில் அதிக அளவு கார்பன் உள்ளது. இந்த புனேவை நிலத்தில் வைப்பதன் மூலம் அறுவடை நேரத்தில் இருக்கும் சிறிய அளவிலான கார்பனை இது ஈடு செய்கிறது என்பது சமச்சீர் விவசாயம் மற்றும் ஊட்டச்சத்துக்களை கொண்ட விவசாய முறையாகும். இதில் 2 பகுதிகளை சொல்லியுள்ளோம். இந்த தானியங்கள் அனைத்தும் 50% ஹியூமிக் அமிலத்தை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எங்கும் நிறமாக இருப்பதில்லை. இந்த தானியங்கள் உடைத்தால் உள்ளேயும் வெளியேயும் ஒன்றுதான். ஆனால் மற்ற நிறுவனங்களின் தானியங்களை நீங்கள் உடைத்து பார்த்தால் வெளியில் ஒரு நிறமும் உள்ளே வேறு நிறமும் தெரியும். அவற்றின் மீது வண்ணம் பூசப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தனிமங்கள் அனைத்தும் தாந்திரீக முறையில் தயாரிக்கப்பட்டவை. இது முற்றிலும் கரிம உரமாகும். நான் கொடுத்த பயிர் பாகுவை எந்த நிலையில் எந்த பயிரில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது. இப்போது pH-ஐ பற்றி சொல்கிறேன். நம் மண்ணில் pH-ஐ எவ்வாறு சமன் செய்வது என்பது பற்றி நான் முன்பே கூறியுள்ளேன். இது முற்றிலும் கரிம உரமாகும். ஹைட்ரஜன் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை பற்றி நான் உங்களிடம் கூறியுள்ளேன். தாவர வாழ்வில் இப்போது pH-ஐ பற்றி சொல்கிறேன். ஹைட்ரஜன் முக்கியத்துவம் விளக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக இந்த தயாரிப்பு உலகிலேயே கேலி மட்டுமே. இது கேலி பசுவிலிருந்து பெறப்பட்டது. இது pH அடிப்படையிலான தயாரிப்பு மற்றும் சிறுமணி இன்னும் 100% நீரில் கரையும் உரமாகும். சிறுமணியாக இருக்கும்போது அது நிலத்தில் முற்றிலும் கரைந்துவிடும். இது பசுவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட PS அடிப்படையிலான உரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இதை இறக்குமதி செய்வோம். மண் அல்லது நீரின் pH 6.5% முதல் 7.5% வரை இருக்கும். 1% இருக்க வேண்டும். இதைவிட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் நம் பயிர் நன்றாக வளராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாவரத்தின் வாழ்க்கை துறை முற்றிலுமாக மாறுகிறது. சில நாட்களில் மழை தேங்கி நிற்பதால் pH-ஐ எவ்வாறு சமன் செய்வது என்பது பற்றி நான் முன்பே கூறியுள்ளேன். தரையில் உள்ள தாவரங்கள் மஞ்சள் நிறமாக மாறும். அங்கு நிலம் அமிலமாக மாறுகிறது. அதாவது pH-இனுடைய அளவு முற்றிலும் குறைந்து செடி வெளிர் மஞ்சள் நிறமாக மாறும். அதில் ரசாயன உரங்களை பயன்படுத்தினால் கரிம உரங்கள் பயன்படுத்துவதற்கு பதிலாக மண்ணின் pH அளவை அதிகரிக்கிறது. பொருள் மேலும் 7.5% அதிகரிக்கிறது என்பது சமச்சீர் விவசாயம் மற்றும் ஊட்டச்சத்துக்களை கொண்ட விவசாய முறையாகும். இதில் 2 பகுதிகளை சொல்லியுள்ளோம். E8 என்பது 5, 9, 8களைப் போலவே. இதனால் செடிகள் கடினமாக உடைந்துவிடும். அதாவது இலைகள் கரும் பச்சை நிறமாக மாறி உதிர்ந்துவிடும். இந்த அறிகுறிகள் அனைத்தும் அதில் குறைந்த pH அளவின் காரணமாக தோன்றும். அந்த நேரத்தில் ஆலையில் உயிர்வேதியியல் வேலை சரியாக செய்யப்படவில்லை மற்றும் pH-இன் அளவு முற்றிலும் தீங்கு விளைவிக்கும். ஆனால் pH-ஐ சமநிலைப்படுத்துவது மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்பது சமச்சீர் விவசாயம் மற்றும் ஊட்டச்சத்துக்களை கொண்ட விவசாய முறையாகும். இதில் 2 பகுதிகளை சொல்லியுள்ளோம். இதை சைனா ஃபர்டிலைசர் என்ற நிறுவனம் தயாரிக்கிறது. இது பசுவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட PS அடிப்படையிலான பொருளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இந்த பாக்கெட்டுகள் அனைத்தும் ஒரே மாதிரி பேக் செய்யப்பட்டு இங்கு வருகின்றன. நம் நாட்டில் இதை சந்தைப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பிரதிபா பயோடெக் நிறுவனம் மட்டுமே கொண்டுள்ளது. எங்கள் நிறுவனத்தில் மட்டுமே இது கிடைக்கும். எந்த பயிரில் எந்த நிலையில் எவ்வளவு பயன்படுத்த வேண்டும், இது எனது பயிர் ஆய்வில் தெளிவாக கூறியுள்ளேன். அவுனி என்ற கரிம உரம் மிகவும் முக்கியமானது. ஒரே மாதிரி பேக் செய்யப்பட்டு இங்கு வருகின்றன. விவசாயிகளுக்கு சேவை செய்யவே அவுனி உருவாக்கப்பட்டது என்று பல கூட்டங்களில் இது பற்றி நான் கூறியுள்ளேன். ஒரு நிறுவனம் லாபம் இல்லாமல் ஒரு பொருளை உருவாக்காது என்பதை அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள். இது அவர்களுடைய சிந்தனை. ஆனால்
பிரதிபா பயோடெக் உண்மையில் இந்த தயாரிப்பு மூலம் விவசாயிகளுக்கு சேவையை வழங்குகிறது. முக்கியமாக இதை சொல்லதான் இந்த வீடியோவை செய்துள்ளேன். இந்த அவுனி பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? மற்ற நிறுவனங்களை சந்தர்யா உரங்களிலிருந்து நமது அவனி எப்படி வேறுபடுகிறது என்பதை சொல்வதை மட்டுமே இந்த பகுதியின் நோக்கம். இந்த அவுனியில் என்ன இருக்கிறது? பிற தயாரிப்புகளிலிருந்து அவுனி ஏன் வேறுபட்டது? மற்ற நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது இந்த அவுனி எந்தளவு சக்தி வாய்ந்தது? எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதை தயாரிக்கிறார்கள்? ஒரே மாதிரி பேக் செய்யப்பட்டு இங்கு வருகின்றன. இவை அனைத்தையும் வெளிப்படையாக சொல்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் பிரதிபா பயோடெக் இந்த தயாரிப்பில் 1% கூட லாபம் ஈட்ட நினைக்கவில்லை. வயலையும் அதன் மண்ணையும் மேம்படுத்த விவசாயி உருவாக்கப்படுகிறார்கள். முதலில் விதைப்பதற்கு முன் இதை பயன்படுத்துவதன் மூலம் மண் நன்றாக மாறும். இதன் காரணமாக விவசாயி பயிர் பாதுகாப்பாக இருக்கும். ஒவ்வொரு பொருளின் பலனையும் நாம் பார்க்க விரும்பவில்லை. மற்ற பொருட்கள் நிச்சயமாக பலன்கள் உண்டு. ஆனால் அதே அளவுதான் இந்த அவுனி தயாரிப்பையும் தயாரிக்க செலவிடுகிறோம். விவசாயிகளிடம் இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உரங்களை தயாரித்து விற்று லாபம் ஈட்டும் மற்ற நிறுவனங்கள் சென்ட்ரி போன்ற நிறுவனங்களுக்கு விவசாயிகள் அதிக விலை கொடுத்து நமது அவுனியை விற்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறேன். முக்கியமாக இந்த அவுனி பையில் எஃபெக்டிவ் மைக்ரோப்ஸ் அண்ட் எஃபிஷியன்ட் மைக்ரோப்ஸ் கொண்ட ஆர்கானிக் உரங்கள் எழுதப்பட்டுள்ளன. அதுதான் இதன் சிறப்பு. இந்த பாக்கெட்டுகள் அனைத்தும் ஒரே மாதிரி பேக் செய்யப்பட்டு இங்கு வருகின்றன. இந்த EM2 டெக்னாலஜி என்பது திறமையான நுண்ணுயிர்கள் மற்றும் பயனுள்ள மைக்ரோபஸ் ஆகியவற்றின் கலவையாக நாங்கள் விற்பனை செய்கிறோம். இதுதான் அதன் சிறப்பே. இந்த தயாரிப்பில் நாங்கள் வழங்கும் மிகவும் விலை உயர்ந்த பொருள் இது. அதாவது இந்த 40 கிலோ பையில் கரிம உரங்கள் மற்றும் உயிரி கட்டுப்படுத்திகளின் கலவை உங்களுக்கு கிடைத்துள்ளது. இது உங்கள் நிலத்தை மேம்படுத்தும். நாங்கள் அதை முற்றிலுமாக இலவசமாக வழங்குகிறோம். நீங்கள் ஒரு அவுனி பேக்கை வாங்கும்போது அதில் இந்த ஆர்கானிக் உரங்கள் மற்றும் பயோ கண்ட்ரோல்கள் இருக்கும் என்று நாங்கள் சொல்கிறோம். குறிப்பாக ட்ரைகோடர்மா விரிடி, MKSD இந்த அனைத்து வகையான கரிம உரங்களும் இதில் கிடைக்கும். மேலும் ஜெய் மற்றும் கண்ட்ரோலர் குறிப்பாக 20 கிலோ நுண்ணுயிர் வளர்ப்பு தயாரிப்பதற்கு 40 கிலோ பையில் இவ்வளவு தொகையை வழங்குகிறோம் என்று அர்த்தம். இந்த பாக்கெட்டுகள் அனைத்தும் ஒரே மாதிரி பேக் செய்யப்பட்டு இங்கு வருகின்றன. இந்த அவுனி பையில் தோராயமாக 5 லிட்டர் நுண்ணுயிர் வளர்ப்புகளை வழங்கி வருகிறோம். அந்த 5 லிட்டர் கலசத்தில் இருந்து வெளி நிறுவனங்கள் 20 கிலோ வரை தயார் செய்கின்றன. அந்த 20 கிலோவை அரசு மானியத்துடன் வாங்க வேண்டும் என்றால் கூட 1400 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை செலவாகும். பிரதிபா பயோடெக் நிறுவனம் இதையே 20 கிலோவுக்கும் இலவசமாக வழங்குகிறது. அதாவது விவசாயிகளின் நிலத்தை மேம்படுத்த நாங்கள் இருக்கிறோம். இதில் 1400 முதல் 1500 மதிப்புள்ள நுண்ணுயிரிகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. எனவே ஒவ்வொரு விவசாயியும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அவுனியில் என்ன தருகிறாய்? எனவே இந்த தயாரிப்பு சக்தி வாய்ந்த மற்றும் முதல் முறையாக இதை பயன்படுத்தும் விவசாயிகள் ஒவ்வொரு பயிரிலும் இதை பயன்படுத்துகிறார்கள். இது மற்ற விவசாயிகளுக்கும் விளக்க வேண்டும். எனவே அதை எவ்வாறு தயாரிப்பது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு இதை கூறுவதால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் உரத்தை தயாரிக்கும் முறையை பற்றி நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். இந்த அடுப்பில் வெர்மி கம்போஸ், அது தவிர கஸ்டர் கேக் அதாவது ஆவணக்கு கேக் சேர்க்கப்பட்டுள்ளது. இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். எனவே அதில் என்ன இருக்கிறது என்பதை ஒவ்வொன்றாக சொல்கிறேன். எங்கள் நிறுவனம் அதை தயாரிக்கும் செலவு அதே விலையில் உங்களுக்கும் கிடைக்க செய்கிறது. இதை பயன்படுத்தி ஒவ்வொரு விவசாயியும் தனது நிலத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதே எங்களது நோக்கமாகும்.
இந்த அவுனி பையில் உள்ள கூறுகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு புரிகிறது. முதலில் அதில் புழு உரம் பயன்படுத்தப்படுகிறது. அதன் தரம் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். அதை ஒரு பெரிய உருண்டையாக உருவாக்கி அதை உடைக்கும்போது அது மீண்டும் சிதைந்துவிடும். அப்போதுதான் அது அசல் மண்புழு உரமாகும். இந்த மண்புழு உரத்தை நன்கு தயாரிக்கும் விவசாயிகளிடம் இருந்து எடுக்கிறோம். அது ஒரு உருண்டையை உருவாக்கும் விதம் லேசாக உடைக்கப்படும் போது அது சிதைந்துவிடும். அப்போதுதான் அது தூய மண்புழு உரம் என்று அழைக்கப்படுகிறது. உருண்டை தயாரித்த பிறகு உடைத்தாலும் அது வெடிக்கவில்லை என்றால் அது மண்ணில் கலப்படம் செய்யப்பட்ட போலி மண்புலமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவுனியில் தரமான மண்புழு உரங்களை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட சில விவசாயிகளிடம் இருந்து மட்டுமே இதை பயன்படுத்துகிறோம். விவசாயிகள் நமது தேவைக்கேற்ப இந்த மண்புழு உரங்களை தயாரிக்கின்றன. இப்போது இரண்டாவது மூலப்பொருள் ஆமணக்கு சுண்ணாம்பு. இந்த பொடியில் எண்ணெயின் அளவு அதிகமாக இருக்க வேண்டும். எண்ணெயின் அளவு அதிகமாக இருக்கும்போதுதான் அது பிரகாசிக்க தொடங்கும். இந்த பொடியில் எண்ணெயின் அளவு குறைவாக இருக்கும். இது வறண்ட மண் போல் தெரிகிறதல்லவா? ஆனால் இந்த தூள் பளபளக்கிறது. இந்த வழியில் ஆமணக்கு பொடி அல்லது பணம் பயன்படுத்தப்படுகிறது. அதில் கார்பனின் அளவை அதிகரிக்கும் மூன்றாவது மூலப்பொருளும் உள்ளது. மற்ற பொடிகளை விட இந்த மண்ணில் உள்ள கார்பனின் அளவு என்பது அதிகமாகும். ஏனென்றால் ஒவ்வொரு 140 கிலோ அவுனி பையிலும் 1 கிலோ சால் கார்பன் சேர்க்கப்படுகிறது. இந்த மண் முற்றிலும் இறக்குமதி செய்யப்படுகிறது. இது போன்ற தட்டு வடிவில் உள்ளது என்பது இங்கு பார்த்தால் புரியும். ஒவ்வொரு 140 கிலோ பைக்கும் 1 கிலோ சேர்க்கப்படுகிறது. மற்ற நிறுவனங்கள் இந்த முறையில் இவ்வளவு பொருட்களை தயாரிப்பதில்லை. இது தவிர கலாச்சாரம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, இது மட்டுமின்றி அவற்றை தயாரிக்கும் போது அதிலிருந்து அகற்றும் கழிவுகளுடன் நுண்ணூட்ட சத்துக்கள் எவ்வாறு கலக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். நாங்கள் உங்களுக்கு அதை வழங்குகிறோம். அதை மைக்ரோ லெவலுக்கு எடுத்து செல்லும்போது இயந்திரத்தின் இந்த பகுதிதான் அறை எனப்படும். காற்றில் பறக்கும் ஒளியான தூசி. எனவே அந்த தூசி அறையில் சேகரித்து இந்த வழியில் அகற்றுகிறோம். இந்த 1/2 கிலோ ஜானெக்ஸ் பைகள் தொடுவதற்கு மிகவும் மென்மையாக இருக்கும். இதை நாம் பார்த்திருக்க வேண்டும். அதை பயன்படுத்துவோம். கல்லை தயாரிப்பதில் 2 அல்லது 3 அளவுகளாக வெட்டுவதற்கு ஒரு இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதே இயந்திரத்தில் தூசியும் செல்கிறது. அவர்கள் தூசியை வெளியே அனுப்புகிறார்கள். ஆனால் அவர்கள் அதை இங்கே செய்வதில்லை. நுண்ணூட்ட சத்துக்கள் மைக்ரோ லெவலுக்கு எடுத்து செல்லும்போது நிறைய தூசி வருகிறது. ஏனெனில் மைக்ரோ நியூட்ரிஷன்கள் தூசிகளாக மாற்றப்படும் புகை போல. அந்த தூசி அறையில் சேர்க்கப்படுகிறது. காற்றில் பறக்கும் ஒளியான தூசி. எனவே அந்த தூசி அறையில் சேகரித்து இந்த வழியில் அகற்றுகிறோம். இந்த 1/2 கிலோ ஜானெக்ஸ் பைகள் தொடுவதற்கு மிகவும் மென்மையாக இருக்கும். இதை நாம் பார்த்திருக்க வேண்டும். இந்த தூள் 1/2 கிலோ பேக் செய்ய 2 அல்லது 3 கிலோ பை தேவை. ஏனெனில் அது மிகவும் இலகுவாக இருக்கும். அதனால்தான் அவற்றை தனித்தனி தயாரிப்புகளாக பார்க்க முடிகிறது. இந்த டஸ்ட் சாம்பரிலிருந்து வெளியேறும் மைக்ரோ மெட்டல்களின் கலவையை வீணாக்காமல் அவுனி பையில் போட்டோம். குறைந்தபட்சம் இது ஒவ்வொரு அவுனி பைகளிலும் இருக்கும். 120 முதல் 150 கிராம் கலவையை கலக்கவும். மிகவும் மென்மையான மைக்ரோ உலோகங்களின் கலவையை அவுனி பையில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதை இன்னும் சக்தி வாய்ந்த கலவையாக ஆக்குகிறது. லேசாக அசைந்தாலும் காற்றில் பறக்கும் அளவுக்கு வெளிச்சம். அத்தகைய மென்மையான மைக்ரோ மெட்டல் கலவையை வீணாக்காமல் அடுப்பில் கலக்கிறோம்.
முன்பு கூறியது போல் ஆவ்னி மிகவும் சக்தி வாய்ந்த, திறமையான மற்றும் பயனுள்ள நுண்ணுயிரிகளை வழங்குகிறது. சக்தி வாய்ந்த கரிம உரங்கள் மற்றும் உயிரியல் கட்டுப்படுத்திகள் அவற்றில் சேர்க்கப்படுகின்றன. இந்த பிரதிபா பயோடெக் ஆய்வகத்தில் கரிம உரங்கள் மற்றும் உயிரியல் கட்டுப்படுத்திகள் இப்படிதான் தயாரிக்கிறது. அவை அனைத்தையும் குழாய்கள் மூலம் எடுத்து சென்று அவ்னி தயாராக இருக்கும் இடத்திற்கு கொண்டு வந்து விடுகிறார்கள். அங்கு ஒவ்வொரு 40 கிலோ பையிலும் 5 லிட்டர் கலசர் சேர்க்கப்படுகிறது. இப்படி புரோகிராம் செய்தால் அந்த 5 லிட்டர் கல்சரில் இருந்து தனியாக 20 கிலோ வரை தயாரிக்கலாம். இந்த 20 கிலோவை அரசு மானிய விலையில் வாங்கினால் கூட 1400 முதல் 1500 ரூபாய் வரை செலவாகும். இது நுண்ணுயிர்கள் மற்றும் சால் விதைகள் மட்டுமே உள்ளன. அதாவது கரிம உரங்கள் மற்றும் உயிரி கட்டுப்படுத்திகள். இந்த பிரதிபா பயோடெக் ஆய்வகத்தில் கரிம உரங்கள் மற்றும் உயிரியல் கட்டுப்படுத்திகள் இப்படிதான் தயாரிக்கிறது. இவற்றை தனியாக வாங்க 1400 முதல் 1500 வரை செலவாகும். ஆனால் இந்த நுண்ணுயிரிகள் பிரதிபா பயோடெக் மூலம் இலவசமாக வழங்கப்படுகிறது. இதன் மூலம் கரிம உரங்கள் மற்றும் உயிரி கட்டுப்படுத்திகள் பிரதிபா பயோடெக் ஆய்வகத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தயாரித்த பிறகு ஒவ்வொரு 40 கிலோ பையிலும் 5 லிட்டர் நுண்ணுயிரி வளர்ப்பு கொடுக்கப்படுகிறது. இப்படிதான் பிரதிபா பயோடெக் ஆய்வகத்தில் மனநல கரிம உரங்கள் மற்றும் உயிரி கட்டுப்படுத்திகள் தயாரிக்கப்படுகின்றன. முதலில் எரிடீன் பொடியை இப்படி ஒற்றை அடுக்கில் சேர்க்கவும். இப்படி சுண்ணாம்பு பரப்பிய பிறகு அதன் மீது வெர்மி கம்போஸ்ட், அதிலுள்ள தனித்துவமான அமில பேஸ்ட், அதனுடன் நுண்ணூட்ட சத்துக்கள் கலவை நன்றாக கலந்த பிறகு நான் சொன்னது போல் சேர்க்கவும். திறமையான மற்றும் பயனுள்ள மைக்ரோரேஸ் என்றால் கரிம உரங்கள் மற்றும் உயிரி கட்டுப்படுத்திகளை நன்கு தெளித்து நன்கு கலக்க வேண்டும். அதை எப்படி செய்வது என்பதையும் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். முதலில் ஒரு அடுக்கு போல பரவுகிறது. ஆமணக்கு 5%, தனித்துவமான அமிலம், பிளேக் நோயை குணப்படுத்த நாங்கள் இறக்குமதி செய்துள்ளோம். மற்றும் ஒரு அடுக்கை பரப்பவும். அதன் பிறகு சத்துப்பொடி தூவப்படுகிறது. அதாவது தனித்தன்மை வாய்ந்த அமிலத்தை அடுக்கு போல பரப்பிய பின் அதன் மேல் 10 அறைகளில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஊட்டச்சத்து பொடி வைக்கப்படுகிறது. இந்த வழியில் 3வது அடுக்கில் தெளிக்கவும். அதன் பிறகு இவை அனைத்திலும் மேல் மண்புழு உரம் போடப்படுகிறது. நான் சொன்ன மண்புழு உரத்திலுள்ள நுண்ணுயிரி வளர்ப்பு, கரிம உரம் மற்றும் உயிரி கட்டுப்படுத்தி திரவ வடிவில் குறைந்த இடுகுகளில் தெளிக்கப்படுகிறது. ஒட்டிய பிறகு அனைத்தையும் நன்கு கலக்கவும். இந்த வழியில் முதல் தூள், பின்னர் 50% யுமிக் ஆசிட் கிடைக்கிறது. இதற்கு பிறகு உலோக கலவையை அடுக்குகளாக பரப்பிய பிறகு மற்றொரு அடுக்கு மண்புழு உரம் அதன் மீது பரப்பப்படுகிறது. இதற்கு மேல் நுண்ணுயிர் வளர்ப்பு என்பது கரிம உரம் மற்றும் அதன் உயிரியல் கட்டுப்படுத்திகளை ராவணன் வடிவில் கலாச்சாரத்தில் சேர்ப்பது. அவற்றை அதை பூசும்போதும் முதலில் யுமிக் ஆசிட் 50% பொடியின் மேல் ஆமணக்கு பொடியை தடவி அதன் மேல் நுண்ணூட்ட சத்துக்களின் கலவையை தடவுவார்கள். அதன் மீது மண்புழு உரம் ஒரு அடுக்கு இந்த முறையில் பரப்பப்பட்டுள்ளது. இதையெல்லாம் தாண்டி இப்போது நாம் 40 கிலோ பையில் உள்ள 5 லிட்டர் நுண்ணுயிரி வளர்ப்பு வந்து அனைத்து வகையான கரிம உரங்கள்,
மற்றும் உயிரி கட்டுப்படுத்திகள் உள்ளன. அந்த வகையில் ஒரு நாள் ராவணன் வடிவில் அதன் மேல் தெளிக்கவும். இதில் அனைத்து வகையான கரிம உரங்கள் மற்றும் உயிரியல் கட்டிப்படுத்துகள் முன்பு காட்டியது போல் திரவ வடிவில் இந்த நுண்ணுயிரிகளை ஆஃபர் மெட்டரிலிருந்து குழாய்கள் மூலம் இங்கு கொண்டு சென்றன. அவை சமமாக பரப்பப்படுகின்றன. இந்த கலவையில் தூவப்பட்ட நுண்ணுயிரிகள் வளர்ப்பை பார்த்தால் இப்படி தோன்றும். இது கரிம உரம் மற்றும் உயிரி கட்டுப்பாடு ஆகியவற்றின் கலவையாகும். இந்த கலவையை 40 கிலோ பையில் 5 லிட்டர் வளர்ப்பில் தெளிக்கிறோம். அதாவது 5 லிட்டர் நுண்ணுயிர் வளர்ப்பில் இருந்து 20 கிலோ கரிம உரம். தனித்தனியாக உயிரியல் கட்டுப்படுத்திகளை உருவாக்கலாம். இதன் விலை அரசு மானியம் உட்பட 1400 முதல் 1500 வரை இருக்கும். இந்த அவுனி பையில் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இதை இலவசமாக கொடுத்து வருகிறோம். இது 20 கிலோ கரிம உரங்கள் மற்றும் உயிரியல் கட்டுப்படுத்திகளுக்கு சமமாகும். இங்கே பார்க்கவும். முதலில் காட்டப்பட்டுள்ளபடி மண்புழு உரத்தின் மேல் நுண்ணுயிரிகள் தெளிக்கப்பட்டுள்ளன. நீங்கள் அதை மேலும் கீழும் நகர்த்துவதன் மூலம் நன்றாக கலக்குவீர்கள். அதாவது எல்லாம் நன்றாக இருக்கும். 2 அல்லது 3 முறை மேலும் கீழுமாக நகர்த்துவதன் மூலம் இதுபோல சமமாக கலக்கவும். மேலும் கீழும் நகர்த்தி சொன்னதுபடி நன்றாக கலக்கவும். எனவே 2-3 முறை மேலும் கீழுமாக நகர்த்தி நன்றாக கலந்துவிடவும். இந்த கலவையை 40 கிலோ சாக்கில் நிரப்புவோம். அவுனி விளைபொருட்களை இப்படிதான் தயார் செய்கிறோம். இதை பார்த்து ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் அவுனி எவ்வளவு சக்தி வாய்ந்த உரம் என்பது உணர்ந்திருக்க வேண்டும். ஏனெனில் அதில் மண்புழு உரம் அல்லது சர்க்கரை பொடி மட்டுமின்றி சக்தி வாய்ந்த 5 லிட்டர் நுண்ணுயிரி வளர்ப்பு, அதாவது கரிம உரிம பொருட்களினுடைய உயிரி கட்டுப்படுத்திகள் மற்றும் 50% மனித அமிலங்களின் கலவையும் ஒவ்வொரு பையிலும் 1 கிலோ உள்ளது. நாங்கள் அதை கலந்த பிறகு 2-3 முறை மேலும் கீழுமாக நகர்த்தி நன்றாக கலந்துவிடவும். நாம் மைக்ரோ வடிவில் எடுத்து சரியான நேரத்தில் வந்த நுண்ணூட்ட சக்திகள் சக்தி வாய்ந்த 10 டன்கள் சேர்த்துள்ளோம். நீங்கள் அதை பொதுவாக லாபத்தில் விற்க விரும்பினால் இதையெல்லாம் 40 கிலோ பையில் கலக்கிய பிறகு 3000 ரூபாய்க்கு விற்க வேண்டும். ஆனால் 1200 ரூபாய்க்கு மட்டுமே கிடைக்க செய்கிறோம். ஏனென்றால் உங்கள் காலத்தின் மதிப்பு இவ்வளவுதான். எனவே ஒவ்வொரு விவசாயியும் இதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் மற்ற உரங்களுடன் அவுனியை எப்போதும் ஒப்பிடக்கூடாது. ஏனென்றால் அவுனி பிரதிபா பயோடெக் மூலம் கரிம உரங்கள் மற்றும் உயிரியாக்க கட்டுப்படுத்தியின் கலவைகளை இலவசமாக வழங்குகிறது. எனவே இந்த சாக்கில் நாம் கலந்துள்ள நுண்ணுயிரி கலாச்சாரத்தில் கார்பன் உள்ளது. அதனால்தான் அவை விரைவாக வளரும். அந்த வகையில் வளர்ச்சியின் போது அவை சில நஞ்சு நொதிகளை வெளியிடுகின்றன. மிகவும் துர்நாற்றம் வீசுகின்றன. எனவே
விவசாயிகளுக்கு வசதியாக பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு இதை வழங்கியுள்ளோம். அவுனியை நீங்கள் நம்பி பயன்படுத்தலாம்.